வேத மந்திரங்கள் முழங்க கைகளில் வேலை பற்றி கொண்டு கோவிலில் சுற்றி வந்த விஜய். திருச்செந்தூர் கடலில் இறங்கி கடல் நீரை தொட்டு முருகனை வணங்கிய காட்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். தொடர்ந்து பல்வேறு கோவில்களில் அரசியல் தலைவர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று அதிகாலை அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தியிருக்கிறார். இதற்காக நேற்று இரவே சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்தார். இன்று அதிகாலை சாலை மார்க்கமாக புறப்பட்ட விஜய் திருச்செந்தூர் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜய் வருகையால் திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை 4 மணி அளவிலேயே பெரிய கூட்டம் கூடியது. விஜயை காண்பதற்கு அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் முண்டியடித்ததால் அப்பகுதியில் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டது. பட்டு வேட்டி, பட்டு சட்டையில் வந்திருந்த விஜய் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். விஜய்க்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதோடு வெற்றிவேல் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டார். இதன் பின் கடற்கரையிலும் விஜய் வழிபாடு செய்தார். விஜயின் திடீர் வருகையால் திருச்செந்தூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்செந்தூருக்கு விஜய் வருகை தர உள்ளதை முன்னிட்டு நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில் நள்ளிரவுகளிலும் விஜய் ரசிகர்கள் காத்திருந்து விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்செந்தூரிலும் விஜய் பார்வையிட ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் கூடியிருந்தனர்.